ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்காய் இல்லாமல் எப்படி தேங்காய் சட்னி செய்யலான்னு ஒரு குயிக்காக ஒரு ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி எடுத்து அதையும் தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு ஒரு வெங்காயமும் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் அந்த இஞ்சி பச்சை மிளகா இருக்க மிக்சரில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை அண்டு உப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். திக்காகவே இருக்கட்டும், தண்ணி ஊற்றினா அரையாது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் ஊற்றிட்டோன்னா சூப்பரான தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் கைஸ், ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.